அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளில் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலை மீனராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. 7.5 சனியாக இருந்தாலும் சனியின் ஆதிக்கத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக தைரியஸ்தான வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவினுடைய அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. நீங்கள் நீடித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே மகிழ்ச்சியாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே விரயசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவை மிகவும் சாதகமாக அமையும். எந்த ஒரு முயற்சியை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் மங்களக்காரகனாகிய செவ்வாயின் அமைப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் இறுதி தருவாயில் இருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீனராசிக்காரர்களுக்கு அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் மிகப்பெரிய அளவில் தடைதாமதம் சிக்கல் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிகவும் சிறப்பாகவும் அபரிவிதமாகவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இனிமையான நல் மாற்றங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தடைதாமதம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான எதிர்பாராத புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் திடீரென ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதால் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் வகையில் உங்களுடைய வாழ்வில்
வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக விரயத்தில் 26ஆம் தேதி வரையும், அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். அங்கு நீட்சமும் பெறுகிறார். ராசியின் நீட்ச அதிபதி ஜென்ம ராசிக்குள் நுழைவது இந்த தருணத்தில் பல தடுமாற்றங்களை விரயங்களை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நிதானமாக பயன்படுத்தி அவற்றை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய ஞானம், அறிவாற்றல் என்பது அற்புதமாக பயன்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறதுங்க. விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. மிக விரைவில் அவர் ஜென்மத்திற்குள் நுழைய போகிறார். அதற்கு முன்னதாக விரய சனியின் ஆட்சி பல காலகட்டத்தில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி அனைத்துமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும், முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாகவும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது நினைப்பதை காட்டிலும் விரய சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பெரிய அளவில் சிக்கல் சிரமம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் அலைச்சலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையலாம். ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும், பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாமல் பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகம் 7.5 சனியின் ஆதிக்கம், ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் சனி ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறார். எனவே அவர் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட சிறப்பான மாற்றம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 10, 11 விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். சந்திரனும் சூரியனும் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துவதால் அன்றைய தினத்தில் உறுதியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெரிய அளவிலான தடை விலகி நன்மையும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத நல்ல செய்தி யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்ல கூடிய வகையில் மீனராசிக்காரர்களை உறுதியாக தேடி வருவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு.